வெரி குட் ஆஃப்டர்நூனுங்க. லாஸ்ட் வீடியோவில் மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இன்னொரு வீடியோ போடுறாங்க. ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் நிறைய பேரண்ட்ஸ் வந்து இன்றைக்கி 2 பேரண்ட்ஸ் வந்திருந்தீங்க. செகண்ட் இயர், அதாவது 4th செமஸ்டர் காலேஜில் படிக்கிறா. ஜூன் 2027 பேட்சுக்குங்க இப்போவே அட்மிஷன் கேட்டு வந்திருந்தாங்க. இப்போ +2 படிச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போவே அட்மிஷன் போடணும்னு சொல்லி வந்திருந்தாங்க 2 days பிஃபோர் எல்லாம். ஸோ அவங்களுக்கு ஒரு கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னாங்க, நாங்கள் அட்மிஷன் வந்து இனி ஜூன் பேட்சுக்கு, இனி நெக்ஸ்ட் வர ஏப்ரல் பேட்ச், இது எல்லாமே 100% செப்டம்பர் அக்டோபர் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அதாவது உங்களுக்கு வந்து ஹாஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் எல்லாம் வருங்களா, அப்போது அதே மாதிரி நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்துச்சுன்னா 5th செமஸ்டர் அந்த டைமில் ஓப்பன் பண்ணிடுவோங்க. இப்போ வந்து இன்றைக்கி ஒரு பேரண்ட்டெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணிங்க, அதனால் அட்மிஷன் போட்டுட்டேன். பட் நிறைய கால்ஸும் வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் ஆகட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கடா தங்கம், செப்டம்பரில் டெஃபினட்டாக போட்டுறோம். நிறைய பேரண்ட்ஸ் சொல்கிறது என்னென்னா, என் கசின்ஸ் ஆகட்டும், என் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், அவங்க டாக்டர் ஜாயின் பண்ண வச்சாங்க. லாஸ்ட் 1 month வெயிட் பண்ணாங்க, 3 months வெயிட் பண்ணாங்க, வெயிட்டிங் லிஸ்ட் ஆகிடுச்சு, அதனால் நாங்கள் இப்போவே போட்டுக்கிறோம், 1 year பிஃபோரே போட்டுக்கிறோம்னாங்க. எங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆயிருங்க. ஏன்னா அது நம்ம ஒரு பேட்சை ஸ்டார்ட் பண்ணும்போது ஓப்பனிங் டேட்டில் பிறந்து போனோன்னா ஒரு கரெக்டாக வரும். இப்போதைக்கு வி கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் ஜூன் பேட்ச் அண்ட் செப்டம்பர் பேட்ச்ங்க. இப்போ ஜூன், அதுக்கப்புறம் செப்டம்பருங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஏப்ரல் பேட்ச், ஜானுக்கு அப்புறம் தான் ஏப்ரல் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால செப்டம்பர் அக்டோபர் அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. தேங்க்யூங்க.